என்எம்எம்எஸ் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மாணவர்களை தயார்படுத்தி கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஒரு தேர்வு எழுதணும்னு முடிவு பண்ணிட்டோம்னாலே அந்த தேர்வில் நம்ம வெற்றி அடைஞ்ச மாதிரி தான். ஏன்னா தேர்வு எழுதணுன்ற எண்ணம், இந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகணுன்ற எண்ணம் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். அதனால் முன்கூட்டியே என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்எம்எம்எஸ் தேர்வு, இந்த தேர்வு எழுதுறதுனால நமக்கு என்ன நன்மை கிடைச்சிட போகுது? நம்மளுடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். ஏன்னா அதில் மேட் சேட்டுன்னு 2 பேப்பர் நீங்கள் பார்ப்பீங்க. அதில் மேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 90 கொஸ்டின் உங்களுக்கு வெறும் கணக்காகவே வரும். சேட்டில் அப்புறம் ஒரு 20 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நிறைய கணக்குகளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. நீங்கள் படிக்கிற மெத்தடே கம்ப்ளீட்டாக மாறும். ஒரு சாதாரண அரசு தேர்வுக்கு படிக்கிறத விட, ஒரு பொது தேர்வுக்கு படிக்கிறத விட, இந்த மாதிரி ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கு படிக்கும்போது ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு கொஸ்டினை நீங்கள் ரெடி பண்ணுவீங்க. ஸோ இது பிற்காலத்தில் உங்களுக்கு போட்டித் தேர்வுகள் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி எந்த வேலைக்கு போகணும்னாலும் ஒரு போட்டித் தேர்வு எழுதி தான் அந்த வேலைக்கு போக முடியுது. ஸோ ஃப்யூச்சரில் ஒரு டிகிரி முடிச்சுட்டு பெரிய பெரிய எக்ஸாம் நீங்கள் எழுத போகும்போது அந்த போட்டித் தேர்வுகளை எப்படி எழுத போகிறீங்கன்றதை இந்த என்எம்எம்எஸ் தேர்வுன்ற புள்ளியிலேருந்தே நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து, திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ். வழக்கமான முறையில் நம்ம படிக்கிறத விட ஒரு பாடப்பகுதியை, ஒரு பாடப்பொருளை எப்படி தேர்வு கண்ணோட்டத்தில் படிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் இன்னும் சிறப்பாக கற்றுக்க போகிறீங்க. ஸோ இவ்வளோ நன்மைகளை கொடுக்க போகிற இந்த என்எம்எம்எஸ் தேர்வை சிறப்பாக எழுத போகிற நம்ம மாணவ செல்வங்களுக்கும், இந்த மாணவ செல்வங்களை கடந்த 6 மாத காலமாக தயார்படுத்தி கொண்டிருக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஆல் தி பெஸ்ட்.